ஒரு 15 படம் எடுத்திருக்கேன். நான் ஆசைப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் மனநிறைவோட எடுத்த ஒரே படம் பொற்காலம் தான். ஆமாம். அதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்த ஃபைனான்சியரோட ஆசைக்கும் ஹீரோவோட ஆசைக்கும் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு 15 படம் பண்ணியிருக்கேன். கேப்டன் வச்சு கூட 2 படம் பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமாக சொல்லணும்னா தம்பி சரவணன் எனக்கு 20 வருஷமாக தெரியும். அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் இருந்தாங்க. அவங்க பார்க்காத கேட்காத கதையெல்லாம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரவுடி வீரமணியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே அவர் தான். என்ன அட்டப்படத்தில் போட்டாங்க, அன்றைக்கி அவனுக்கு ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கணும்னா ஒரு ரவுடி ஒரு அன்வான்ட் எலிமெண்ட்டை வச்சு அவனை சுற்றி ஒரு 4 விஷயங்களை ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் அவர். அது மாதிரி நிறைய அரசியல்வாதிகளை சந்தித்தவர், எல்லாத்தையும் சந்திச்சிருக்காரு. இருந்தாலும் தான் வளர்ந்த பூமியில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு நிகழ்வை அவர் மனசை பாதித்ததை தைரியமாக செஞ்சுருக்காருன்னா மனசார பாராட்டுறேன். அதுக்கு மேலே தம்பி உங்களுக்கெல்லாம் அண்ணன், எனக்கு தம்பி சீமான் அவர்கள். அவர் நான் பார்த்துருக்கேன், சரவணன் மேலே ஒரு ஸ்பெஷல் பிரியம் வச்சுருப்பார். சரவணன்ட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, ஃபோன்லாம் எடுக்க மாட்டார். ஆமாம், கண்ணா போனான்னு திட்டுவார், திட்டா திரும்பி கூப்பிட்டு ஆரம்பிச்சுக்குவார். ஆமாம், அதனால் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து மன நிறைவான ஒரு படம் எடுத்து அது எல்லாரையும் கூப்பிட்டு வாழ்த்தணும்னு நினச்ச தம்பிக்கு மனதார வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.